இந்த பர்டிகுலர் பேட்ஜிங் இருக்கக்கூடிய ஆல்ட்ரோஸோட ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் இது வரைக்கும் நம்ம பண்ணலை. ஆக்சுவலி வந்து எங்களுக்கு ஒரு திருப்திகரமான அவுட்புட் இல்லாததுனால நாங்கள் ஒரு தடவை இல்லை 2 தடவை ஓட்டி பார்த்துட்டு நம்ம அதை மோட்டோ வேகனில் வீடியோ கண்டென்ட்டாக பண்ணலை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரோஸோட ஃபேஸ் லிஃப்ட் வந்தது, நம்ம மீடியா ட்ரைவ் போயிருந்தோம், லான்ச் ஈவெண்ட்டுக்கு போயிருந்தோம். இன்றைக்கி எங்கள் கூட டீசல் இருக்குது, டீசலோட ஒரு வீடியோவை நம்ம பண்ண போகிறோம். கூட லேட்டஸ்ட்டாக வந்து அந்த பஞ்ச் பவர் ட்ரெயின் கூட உள்ள இவங்களுடைய அந்த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளான்ட்ரி சிஸ்டம் இருக்கக்கூடிய இந்த டிசிஏல இந்த என்ஜின் கூட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அப்போ அது எப்படி இருக்குது, அந்த பஞ்ச் பவர் ட்ரெயின் கூட இவங்க ஜாயின்ட் வெஞ்சரில் பண்ண அந்த டிசிஏ சிஸ்டம் என்னென்ன இன்ஜினியரிங் ஃபேக்டில் இருக்குன்னு உள்ளதை நம்ம ஒரு ஃபுல் அந்த டிரைவ் ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து நம்ம டிசிஏ சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். நமக்கு தெரியும் குளோபலி வந்து டுவல் கிளச் டிரான்ஸ்மிஷன் இல்லை வந்து டிசிடின்னு சொல்லக்கூடியது எல்லாமே டெக்னிக்கலி ஒன்றா இருக்கும். கன்வென்ஷனலி அது ஒரு ஸ்டைலில் இருக்கும். டிசிஏன்னு சொல்லக்கூடியது டுவல் கிளச் ஆட்டோமேட்டிக்னு சொல்லி டாடா மோட்டார்ஸும் பஞ்ச் பவர் ட்ரெயின்னு சொல்லக்கூடிய ஒரு பெல்ஜியம் பேஸ்டு கம்பெனி ஒரு 50-50 ஜாயின்ட் வெஞ்சரில் அவங்க உருவாக்கி எடுத்த ஒரு கான்செப்ட். இதில் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இருக்குது. ஏன்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 கியர்ஸ் கன்வென்ஷனல் சிஸ்டம்னா சொல்லக்கூடியது டிஎஸ்சிஸ் அண்ட் டிசிடிஸ் இருக்குன்னா இதில் வந்து 6 கியர்ஸ் தான் இருக்கும். கன்வென்ஷனல் சிஸ்டமில் வந்து டுவல் கிளச் இருக்கிற மாதிரி இல்லை டுவல் கிளச் இருந்தாலும் இதில் ஒரு பிளானட்டரி கியர் சிஸ்டம் இருக்கும். சிங்கிள் ஷாஃப்ட்டில் தான் ஆப்ரேட் பண்ணும். இதுக்கு வந்து ஒரு DT1ன்னு சொல்லி இது ஒரு கோட் நேமில் சொல்லியிருப்பாங்க. டாட்டாவும் இந்த பஞ்ச் பவர் ட்ரெயினும் 50-50 ஜாயின்ட் வெஞ்சரில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா டாடா மோட்டார்ஸ் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் இந்த ஒரு காம்பேக்டான இந்த டிரான்ஸ்மிஷன் யூனிட்டை வந்து டெவலப் பண்ணி எடுத்தாங்க. இதை பற்றி சொல்லும்போது எப்படின்னா இதில் ஆக்சுவலி ஒரு 35% வந்து கம்மியான காம்பனன்ட்ஸ் இருக்கும். கம்மியான காம்பனன்ட்ஸ்னு சொல்லும்போது காம்பேக்ட் சைஸில் இருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், ஃபியூல் எக்கனாமிக்காக இருக்கும், நாய்ஸ்லெஸ்ஸாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த DT1 பற்றி சொல்கிறாங்க. பேசிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசிடிஸ் இல்லை டிஎஸ்டிஸில் மொத்தம் ஒரு 20 கியர்ஸ் இருக்கும். இதில் வந்து ஒரு 13 கியர்ஸ் தான் இருக்கும். கூட இது ஷிஃப்ட் பை ஒயர் சிஸ்டமில் இருக்கும். நம்ம வந்து கேபிள் ஷிஃப்டர் யூஸ் பண்ணி வந்து இதை கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஆக்சுவலி பார்த்தோம்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டிசிடி வித் பிளானட்டரி கியர் சிஸ்டம்னு சொல்கிறாங்க இந்த DT1. இந்த DT1ன்னு சொல்லும்போது இதுக்கு ஒரு என்ஜினியரிங் கான்செப்டில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு என்ஜின் வந்து கம்மியான டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது, கம்மியான பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிரான்ஸ்மிஷன் சரியாகும். ஏன்னா இது ஒரு காம்பேக்ட் சைஸில் இருக்கக்கூடிய காஸ்ட் எஃபெக்டிவான டிரான்ஸ்மிஷன். இப்போ பேசிக்கலி இந்த என்ஜின் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் டாட்டாவோட ரெவோட்ரான் 115 நியூட்டன் டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ அந்த டார்க் பேண்டுக்குள்ளே இது இருக்கும். கூட நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து வெட் கிளச் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நமக்கு நிறைய வெட் கிளச்னால பிரச்சனை இருக்கிற பற்றிலாம் நிறைய இடத்துல பேசியிருப்பாங்க. இவங்க அந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. இந்தியன் டிரைவிங் கண்டிஷனுக்கு வந்து வெட் கிளச் தான் நல்லா இருக்கும், வெட் கிளச் தான் வந்து டிரான்ஸ்மிஷன் ஹீட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. கூட இந்த வெட் கிளச் சிஸ்டமில் வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக அந்த ஃப்ரிக்ஷன் பிளேட்டுக்கு இடையில் ஆயில் வராமல் அதிலிருந்து எதுவும் டெப்ரிஸ் எதுவும் க்ரியேட் ஆகாமல் இவங்க அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மெஷின் லேர்னிங் அல்காரிதம் இருக்கும். ஒரு செகண்டில் 100 தடவை இது வந்து இதோடைய எரர்ஸ் எல்லாம் செக் பண்ணி அதுக்கான ஒரு கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கும். ஒரு வைப்ரேஷன் சிஸ்டம் அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அப்படின்னா ஏதாச்சும் டெப்ரிஸ் இல்லை டஸ்ட்டு கலெக்ட் ஆச்சுன்னா அது அந்த அதில் ஒரு ஸ்க்ரீன் மூலமாக வெளியே போகிறதுக்காக அதை கலெக்ட் ஆகி வெளியே வந்துடும். கியர் சிஸ்டத்துக்குள்ளே போகாத மாதிரி இதில் நிறைய ஒரு என்ஜினியரிங் விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. கூட வந்து என்ஜினியரிங் பர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்த்தோன்னா வெட் கிளச் சிஸ்டம்ஸ் வந்து நிறைய பவரை சேப் பண்ணும், பவர் லாஸ் இருக்கும். அப்படின்னா லோ பவர் இருக்கக்கூடிய மாடல்ஸ் இன்னும் ஸ்லக்கிஷ் ஆகும்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் இந்த மாடல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மெஷின் லேர்னிங் ஆல்காரிதமும் இவங்க இந்த என்ஜினுக்காகவே இதை டிசைன் பண்ணதுனால கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். முதல்ல இது வந்து நம்ம ஓப்பனாக சொல்லணும்னா நாங்கள் முன்னாடி இதை வந்து ஒரு ட்ரைவ் பண்ணும்போது எங்களுக்கு இது பெருசாக திருப்தி இல்லாதனால தான் முதல்ல நம்ம இது ரிவ்யூ பண்ணலை. இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம டிரைவிங்கில் எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தோம்னா இது நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின், டாட்டாவோட ரெவோட்ரான் என்ஜின். இந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின் வந்து சிஎன்ஜியில் நம்ம ட்ரைவ் பண்ணியிருந்தோம். லோவர் எண்டெல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க, ரிஃபைன்மெண்ட்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த மாடலை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது. அந்த பழையதை விடைக்கும் வைப்ரேஷன்ஸ் கண்டென்ட்டாக இருக்குது. லைட்டாக தான் வைப்ரேஷன்ஸ் இருக்குது. லைட்டாக ரவ் பண்ணி பார்ப்போம். இது கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த ஹெட் அசம்பிளிலெல்லாம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இது ஒரு 86 PS பவரும் 115 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 3 சிலிண்டர் யூனிட். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர்ஸ் தெரியும்.
நம்ம இதை ட்ரைவ் பண்ணலாம். நம்ம இந்த டாடா கார்ஸ் ரெண்டுமே இருக்குது, ரெண்டுக்கும் காமனான ஒரே ஒரு இதுதான் நம்ம எடுக்கிறோம். இப்போ இது டிசிஏ, அங்கே வந்து டீசல் இருக்குது. இதான் கீ ஃபாப், லாக்கிங் அன்லாக்கிங் பூட் ரிலீஸுக்கான ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஆட்டோமேட்டிக்னால பிரேக்கை பெடல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஜின் ரம்பிளோட ஸ்டார்ட் ஆச்சுது. உள்ளே வந்து வைப்ரேஷன்ஸ் எதுவும் இல்லை. இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து என்விஹெச்சில் கண்டிப்பாக இனிஷியலி நமக்கு இருக்குது. நம்ம ட்ரைவ் பண்ணுவோம். எப்போவுமே நம்ம சொல்கிறது மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற அத்தனை பேரையும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணுங்கள். யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. 6 ஏர்பேக்ஸ் இருக்கிற மாடல்ஸில் நம்ம சீட் பெல்ட்ஸ் போட்டிருந்தால் மட்டும்தான் நம்மளை வந்து சீட் பெல்ட்ஸோட பர்பஸை சர்வ் பண்ண வைக்கும். ரோட் ரேஜில் இன்டெல்ஜ் ஆகாதீங்க. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. இண்டிகேட்டர்ஸ் போட்டு திருப்புங்க. நம்ம ரோட் சேஃப்டியையும் மற்ற ரோடர்ஸோட சேஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணால் தான் ரோட்ஸ் வந்து சேஃபர் ஆக்க முடியும். இப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் பற்றி நம்ம வெளியே பேசும்போது இந்த பிராண்ட்லேருந்து 4 விஷயங்களை இதில் அவங்க இந்த பர்டிகுலர் டிரான்ஸ்மிஷனுக்காக, அதாவது இந்த DT1ன்னு சொல்லக்கூடிய இந்த DCAக்காக போனதாக சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து காஸ்ட் எஃபெக்டிவ், காம்பேக்ட், ஃபியூல் எஃபிஷியன்ட், ஸ்மூத். காஸ்ட் எஃபெக்டிவ், கண்டிப்பாக அவங்களால எஃபெக்டிவாக காஸ்ட் பண்ண முடியுது. காம்பேக்ட்னஸ் நம்ம பேசணும் ஆல்ரெடி, 20க்கு பதிலாக 13 கியர்ஸ் தான் இருக்குது. அப்புறம் ஃபியூல் எக்கானமி, அது நமக்கு ரியலாக டெஸ்ட் பண்ண முடியலை. ஆனால் ஆவரேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 ரேஞ்ச் வந்து நமக்கு கிடைக்கும்னு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இப்போ இது டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் 10க்குள்ளே தான் காட்டுது. ஸ்மூத்துன்னு சொல்லக்கூடிய ஃபேக்டர், ஏன்னா அந்த ஸ்மூத்துன்னு சொல்லக்கூடிய ஃபேக்டர் தான் நமக்கு வந்து நாங்கள் இதில் டெஸ்ட் பண்ணணும்னு இருந்த ஒரு விஷயம். நான் இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கூட சொல்கிறேன். நான் இன்ட்ரோலே பேசுனது மாதிரி டேனி வந்து முன்னாடி இது வந்த புதுசில் இல்லையா டேனி, டிசிஏ வந்த புதுசில் அங்கே ஓட்டணும். அப்புறம் இங்கே ஊரில் அப்போ டாட்டாவில் ஒர்க் பண்ண ஒரு ஃப்ரெண்டு வந்து இல்லை நாங்கள் அது எங்களுக்கு பெருசாக கனெக்ட் ஆகாதனால நாங்கள் அவர்கிட்ட சொல்லுவோம், இல்லை நீங்கள் ஓட்டணும்னு சொல்லி திருப்பி நாங்கள் ஒருக்கா ஓட்டினோம். அன்றைக்கி டேனி இல்லை தானே. அப்போவும் எங்களுக்கு அது கன்வின்ஸ் ஆகலை. நம்ம வீடியோவாக பண்ணி போய் அதை உண்மையை பேச போனால் அது எப்படி ஆகும், ஆன்டி டாட்டான்னு நம்மளை திருப்பியும் பேட் பண்ணுவாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், அதிலிருந்து புல் அவுட் ஆகி ஒதுங்கிட்டோம். அந்த கண்ணை நம்ம இப்போதைக்கு பண்ணலைன்னு சொல்லி நிறைய இடத்துல அதை பேசிட்டோம். அதாவது பண்ணாததுக்கு ரீசன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டியூன் வந்து ஒரு சர்ப்ரைஸ். இதுதான் நாங்கள் நிறைய இடத்துல பேசுகிறது. அதாவது ஒரு காலகட்டத்தில் நாங்கள் ஏதோ ஒரு இது இப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அது நெகட்டிவ்னு நிறைய பேர் எடுப்பாங்க. ஆனால் நல்லா வரும்போது நல்லா இருக்குன்னு சொல்கிறது தான் அந்த ஒரு விஷயம். இதில் நீங்கள் பாருங்கள், இதுக்கு கரெக்டான ஒரு அப்டேட் இப்போ கிடச்சிருக்கு. அந்த 4 பாயிண்ட் சொன்னதில் ஸ்மூத்துன்னா இது கண்டிப்பாக ஸ்மூத்தாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜினுக்கு இதை விடைக்கும் ஒரு பெட்டரான ஒரு டிரான்ஸ்மிஷன் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் இருக்குது. லீனியர், அதாவது லீனியர் டு த கோர். நீங்கள் ஷிஃப்டிங்கே தெரியலை. ஆக்சுவலி டிசிஇடிஸ் இல்லை டிஎஸ்டிஸ் இல்லை டிசிஏன்னு சொல்லக்கூடிய இந்த டுவல் கிளச் கான்செப்டான அந்த கான்செப்டுக்கு இவ்வளோ க்ரோ ஆக காரணமே அந்த ஷிஃப்ட் ஷாக்ஸை வந்து ரிமூவ் பண்ணி பர்ஃபெக்டாக அந்த டார்க்கை லூஸ் பண்ணாமல் அதை கரெக்டாக கனெக்ட் பண்ணி கொடுக்குற ஒரு பாயிண்ட்டுக்காக தான். அது இதில் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஏன்னா அவ்வளவு ஃப்ரீயாக என்ஜினை வந்து ஓட வைக்குது பாருங்கள். ஒரு 2200 RPMல என்ஜின் ஸ்பின் ஆகிட்டு இருக்கு. 6th கியரில் நம்ம வந்து 90ல் அப்படி க்ரூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ நீங்கள் கிக் டவுன் பார்க்கலாம். கிக் டவுன் தான் இங்கே ஒரு நெகட்டிவ். அதாவது கிக் டவுன் என்ன நெகட்டிவ் காட்டுதுன்னா, இந்த என்ஜின் வந்து அந்த லோ டார்க்கி என்ஜினால் அந்த என்ஜினோடைய டவுன் சைஸ், அதாவது டவுன் சைஸ்ன்னு சொல்லக்கூடாது, என்ஜினுக்கு இருக்கிற குறை வந்து தெரிகிறதே கிக் டவுனில் தான். ஆனால் நீங்கள் லீனியராக கிக் டவுன் பண்ணிங்கன்னா அது பாட்டுக்கு போகும். ஆனால் கரெக்டாக அப் ஷிஃப்ட் ஆகுது, கரெக்டாக டவுன் ஷிஃப்ட் ஆகுது. அது எதுவுமே நமக்கு உள்ளே இருக்கிறவங்கள பாதர் பண்ணலை. இப்போ நம்ம ஸ்மூத்து பேசிட்டோம். நாங்கள் முதல்ல இதை கிரிட்டிசிசமாக சொல்லும் போதே ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். இந்த என்ஜினும் டிரான்ஸ்மிஷனும் சிங்க் ஆனால் தான் அந்த அவுட்புட் கரெக்டாக வரும். இந்தியன் கண்டிஷனுக்கு நாங்கள் டீசல் என்ஜின் கூட டார்க் கன்வெர்ட்டர் சிங்க் ஆகிறத சொல்லுவோம். ஃபோக்ஸ்வேகன் ஸ்கோடாவுடைய டிஎஸ்ஐஸ் ஆகலாம், இல்லை பழைய டீசல்ஸ் வந்து டிஎஸ்டி கூட சிங்க் ஆகிறத நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லுவோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிங்க் வந்து இதில் கண்டிப்பாக இருக்குது. அதாவது இந்த என்ஜினுக்கான ஒரு டிரான்ஸ்மிஷனுக்கான ஒரு சிங்க் வந்து சீம்லெஸ்ஸாக இருக்குது. அதனால தான் ஒரு ஏறி இறங்கி அது வந்து அந்த ஒரு ரவ்வாகி கட் ஆகாமல்
அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் லீனியர் ஆக்சலரேஷன் கொடுக்கும்போது அப்படி லீனியராகவே ஆக்சலரேட் பண்ணுது. இன்ஃபேக்ட் நீங்கள் இதை எதிர்பார்க்காம தான் நாங்கள் வந்தோம். ஏன்னா நாங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக இதை ட்ரைவ் பண்ணுறோம் இந்த டிசிஏவை இந்த மாடலில், ஐ மீன் இந்த ஃபேஸ் லிஃப்டட் மாடலில். மீடியா டிரைவில் இது நமக்கு கிடைக்கல. அப்படி பார்த்தோம்னா டிசிஏஸ் கண்டிப்பாக வாங்கலாம்னு சொல்லக்கூடிய லெவலுக்கு இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இந்த ஆல்ட்ரோஸோடைய நியூ ஃபேஸ் லிஃப்டில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அக்ரெசிவாக ஓட்டி பார்க்குறேன். இந்த அக்ரெசிவாக நீங்கள் ரவ் பண்ணி அப்ஷூட் ஆகும்போது என்ன தெரியுமா இருக்குது, ஒரு ரப்பர் பேண்ட் எஃபெக்டோடைய ஒரு ஃபீல் இருக்குது. அது ஜர்க் இல்லை, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஜர்க்கு கிடையாது. ஜர்க்கு வேறு, இது வேறு. இது வந்து ஒரு சிவிடி அப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறது மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பிரேக் பண்ணி நம்ம ஸ்லோ ஆனோடனே குயிக்காக டவுன் ஷிஃப்ட் பண்ணுது. அங்கே அதுக்கு டிலே எல்லாம் கிடையாது. அது அந்த ஆல்காரிதம் வந்து நல்லா தான் டியூன் பண்ணி வச்சுருக்காங்க. ரெடியாக டார்க் எடுத்துகிட்டு வருது, டேப் பண்ணிட்டு வருது. ஆனால் இதில் ஒரு விஷயம் நம்ம மிஸ் பண்ணோம். எப்படின்னா நீங்கள் இந்த கன்வென்ஷனல் டுவல் கிளட்ச் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்டில் இருக்கிறோம், நம்ம ஃபோர்த்து போகிறோம்னு தெரிஞ்சோன்னா அது ப்ரீ செலக்டில் ஃபோர்த்தை எடுத்து டக்குன்னு அப்ஷிஃப்ட் பண்ணோம். அது அந்த சிஸ்டமோடைய அட்வான்டேஜ். இதில் அது மட்டும் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. அதுக்காக டிலே கிடையாது, அந்த அளவுக்கு ரேப்பிடான அப்ஷிஃப்டிங் வந்து இது பண்ணலை. ஷிஃப்ட் பண்ணுது, அது ஒரு மிஸ்ஸிங். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசிடிஸில் நம்ம இந்த மாதிரி லேன் சேஞ்ச் பண்ணுறோன்னு வைங்களேன், நீங்கள் ரவ் பண்ணி எடுக்கும்போதே குவிக்காக உங்களை வந்து இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணும். ஆனால் இது வந்து டிரான்ஸ்மிஷன்னால் உள்ள பிரச்சனை கிடையாது, இது இந்த என்ஜினோடைய இதனால். அதாவது நம்ம இந்த டிரான்ஸ்மிஷன் பற்றி கரெக்டாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு ரெகுலரான கன்வென்ஷனல் டிசிடி இல்லை டிஎஸ்டியை எதிர்பார்த்து இங்கே வரக்கூடாது. ஆனால் ஒரு நியூவர் ஜெனரேஷன் ஆஃப் ஒரு நியூ ஸ்டைல் ஆஃப் ஒரு டிஎஸ்டி, அதாவது டிசிடி, ஒரு ஏஎம்டியோடைய ரிஃபைன்டான ஒரு ஏஎம்டி மாதிரி, சிவிடியில் கியர் இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி. அப்படி இது ஒரு கலவையான, ஆனால் டார்க் கன்வெர்ட்டரோட ஸ்டைல் நமக்கு தெரியலை. ஆனால் இது ஒரு நியூ ஜென்ரேஷன், ஒரு சூப்பரான ஒரு டிரான்ஸ்மிஷன். இந்த சேசிஸ் வந்து இந்த டிரான்ஸ்மிஷனுக்கு நல்ல சப்போர்ட் தருது. நீங்கள் வந்து ரவ் பண்ணி கட் பண்ணி ஓட்டுறதுக்கெல்லாம் சப்போர்ட் தருது. நம்ம கொஞ்சம் ஹெவியாக ரவ் பண்ணி பார்ப்போம். அது இந்த என்ஜினை லேபர் பண்ணது, அது நமக்கு மனசே வரல. இது வந்து நம்ம நல்ல லீனியராக டீசெண்டான ஒரு டிரைவிங் ஸ்டைலில் லீகல் ஸ்பீட்ஸில் ஓட்டுறதுக்கு உண்மையிலேயே வந்து டாட்டா ஆல்ட்ரோஸுக்கு இது ஒரு வெல் டிசர்வ்டான ஒரு அப்டேட். இனி நம்மளோட கன்சல்டிங் கால்ஸில் வந்து நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் டிசிஏயும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இவ்வளோ நாளைக்கு நாங்கள் ட்ரை பண்ணுங்கன்னே சொல்ல மாட்டோம். ஸ்பீட்ஸ் பில்டு பண்ணி அப்படியே போயிட்டுருக்கலாம். அது இந்த சேசிஸோட ஒரு அட்வான்டேஜ். இப்போ பேடல் இருக்குது, நம்ம என்ஜின் பிரேக்கிங் மாதிரியே பேடல் நமக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா, பேடலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சடனாக உங்களுக்கு ஒரு ஓவர்டேக் பண்ணால் பேடல் நல்லா சப்போர்ட் பண்ணுது. பேடலில் அந்த ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ ஆக்சுவலி இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள். நீங்கள் டாட்டாவுடைய இதே இன்ஜினை மேனுவலில் ஓட்டினீங்கன்னா இந்த அவுட்புட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா இது வந்து இந்த டிரான்ஸ்மிஷனோடைய வேலை தான். அந்த டிரான்ஸ்மிஷன் வந்து அந்த பவரையும் டார்க்கையும் டேப் பண்ணி எடுக்குது. ஐ மீன் அந்த என்ஜினில் இருந்து ஒன்றால் முடியும், நீ இந்த ரேஞ்சில் ஒர்க் பண்ணால் இந்த அவுட்புட் கொடுக்க முடியும்னு சொல்லக்கூடியதை அதை புஷ் பண்ணி அவுட்புட் எடுக்கிறதுனால தான் இது இருக்குது. இப்போ இதுக்கு ரெண்டு கன்சர்ன்ஸ் நம்ம சொன்னோம்ல. ஒன்று அந்த டிசிடிஸ் இருக்கக்கூடிய ரியல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய அந்த அப் ஷிஃப்ட் டவுன் ஷிஃப்டில் இருக்கக்கூடிய அந்த கேப் வந்து இதில் கொஞ்சம் தெரியுது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இல்லை. அது மேபி எண்ணெய் பெட்ரோலாக இருக்கிறதுனால கூட இருக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம எண்ணெய் பெட்ரோல்ஸில் இங்கே எதுவுமே நம்ம டிசிடி ஓட்டுனது கிடையாது, அது கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா ஆக்சலரேஷனில் அது ஒரு ஒரு ஆன் த கோல் அப்படி ஒரு ஃப்ளோவில் வந்து போகுது. அது இந்த இதோடைய ஒரு அட்வான்டேஜ். இப்போ நம்ம சிட்டி டிரைவர்ட்டி பார்க்கலாம். அதில் வந்து முதல்ல இந்த ஷிஃப்ட் பை வேர் டெக்னாலஜி பற்றி பேசுவோம். ஷிஃப்ட் பை வேர் டெக்னாலஜி சொல்லக்கூடிய பேசிக்கலி பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம இந்த மாதிரி கியர் ஸ்டிக் இருக்குதுன்னா நம்ம வந்து கேபிள் மூலமாக தான் அது வந்து அந்த மெகட்ரானிக் யூனிட்டுக்கு வந்து கண்ட்ரோல் போகும், அந்த சிஸ்டமுக்கு கண்ட்ரோல் போகும். இது வந்து ஷிஃப்ட் பை ஒயர்னால நமக்கு வந்து கேபிள் இங்கே கிடையாது. இது ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி. இதில் இருந்து ஒயர்டாக தான் அந்த கியர் கண்ட்ரோல் யூனிட்டுக்கான அந்த சிஸ்டமுக்கு போகும். அதனால் இங்கே எதுவுமே மூவிங் பார்ட்ஸ் வந்து கிடையாது. இன்றைக்குள்ள நியூ ஜெனரேஷன் மேனுஃபேக்சரர்ஸுக்கு இல்லை கார்ஸுக்கு இருக்கிற அட்வான்டேஜ், இந்த இடத்த எல்லாம் எப்படி வேணாலும் ஸ்பேசிங் பண்ண முடியும். இந்த கேபிள் போக வேண்டிய அந்த பாத் வந்து நமக்கு தேவையில்லை. இப்போ ஆல்ட்ரோஸோடைய எண்ணெய் பெட்ரோலுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருந்ததே வந்து பெப்பினஸ் தான். அதுலேயும் சிட்டியில் நம்ம ஸ்மூத்னஸ் ஆல்ரெடி ஹைவேல பேசிட்டோம். சிட்டியில் ஒரு பெப்பினஸ் வந்து அதுவும் அவங்களுடைய அந்த மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் நல்ல ட்ரபிள்சமாக இருக்கும்.
அவங்க ஒரு கட்டத்தில் வந்து ஏஎம்டி கொடுக்காம ஆல்ட்ரோஸ் ப்ரீமியம் ப்ராடக்ட் ஆனதுனால தான் வந்து பஞ்ச்க்கு ஏஎம்டி கொடுத்தாங்க, டிகார் டியாகோக்கெல்லாம் இந்த இன்ஜினில் கொடுத்தாலும் அவங்க ஏஎம்டி கொடுக்காம இருந்தாங்க. அப்புறம் ஏஎம்டி கொண்டு வந்தாங்க. ஆனால் இது வந்து சிட்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் லீனியராக ஓட்டுற ஒரு பர்சனுன்னா சிட்டிக்குள்ளே இந்த ஸ்பீடில் ஒரு சிவிடி மாதிரி இருக்குது, பாதரே பண்ணலை, லீனியராக அமைதியாக, ஷிஃப்டிங்கும் தெரியல, அப் ஷிஃப்டிங்கும் தெரியாமல் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. இது எப்படி நம்ம சொல்ல முடியும்னா, இவங்க இந்த டிசிடி இல்லை டிசிஏன்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லாக ரீஎன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க. முதல் இன்ஜினியரிங்கில் ப்ராப்ளம், அதை சால்வ் பண்ணுறதுக்கு ரீஎன்ஜினியரிங் பண்ணதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இதில் இருக்குது. முதல் ஃபேக்டர் இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன். ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஷிஃப்ட் ஷாக்ஸும் அந்த தேவையில்லாமல் அப் ஷிஃப்ட்டும் தேவையில்லாமல் டவுன் ஷிஃப்ட்டும் கொடுத்தா அந்த அந்த சீம்லெஸ்ஸான கனெக்டிவிட்டியை நம்ம மிஸ் பண்ணுவோம் சிட்டி டிரைவிங்கில். அதுக்காக அந்த மெஷின் லேர்னிங் சிஸ்டம் வந்து ஒரு பெஸ்ட்டு பாசிபிள் ஸ்டைல் ஆஃப் அடாப்டபிலிட்டிக்கு அந்த டிரான்ஸ்மிஷனை ஒர்க் பண்ண வைக்குது. இப்போ நான் ஒரு ஸ்டைலில் ஆக்சிலரேட் பண்ணுறேன்னா அது என்னுடைய டிரைவிங் நேச்சரை கிராஃப்ஸ் பண்ணி அதுக்கான ஒரு அவுட்புட்டை கொடுக்குது. அது இதில் கரெக்டாக தெரியுது. ஏன்னா மெஷின் லேர்னிங் இருக்கிறதுனால தான் அது ஒவ்வொரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி அதால் மெஷினை நம்ம ட்ரெயின் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண முடியும். செகண்ட் ஒன்று பார்த்தோன்னா வெட் கிளச். இப்போ எப்படி நம்ம இந்த மாதிரி பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நிற்கும் போது இந்த வெட் கிளச் சிஸ்டமுக்கு அட்வான்டேஜும் உண்டு, டிஸ்அட்வான்டேஜும் உண்டு. அட்வான்டேஜ் இந்த சென்ஸ் வந்து கூலிங் தான், ஹீட்டிங்கை நம்மளால் கம்மி பண்ண முடியும்னு சொல்லக்கூடிய. ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா டெப்ரிஸ், அதாவது இதுலேருந்து உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஹீட் வந்து என்ன பண்ணுவோன்னா அதுக்குள்ளே இருக்கிற ரப்பர் பார்ட்டிகல்ஸ் அது இது எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வர ஆரம்பிக்கும். அது டிசிடி டிரான்ஸ்மிஷன்ஸுக்கு ஒரு தலைவலி. அதுக்கு வைப்ரேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஆனால் மெயினாக அந்த கிளச் போர்ஷனுக்குள்ளே ஆயில் போகாமல் அதை வந்து காப்பாற்றி வச்சுருக்காங்க. அதனால் அதுலேருந்து எதுவும் டர்ட் வந்து வெளியே வராது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் தான் ஒரு சின்ன ஒரு ஜர்க்கு தெரிஞ்சது. ஆனால் அந்த போர்ஷன் முடித்ததுக்கப்புறம் அது டக்குன்னு அப் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி ரொம்ப நாள் கழித்து நாங்கள் நிறைய தடவை பேசின ஒரு விஷயத்த வந்து நம்ம அதுக்கு சொல்யூஷன் பார்த்த ஒரு சந்தோஷம் ப்ராக்டிக்கலி இருக்குது. டேன் இருக்கா? இல்லை, நம்ம இதனால் நிறைய கிரிட்டிசிசத்துக்கு ஆளானோம் இல்லையா? நாங்கள் இதை ஒரு பாட்காஸ்ட்டில் ரொம்ப டீட்டெயிலாக பேசலாம். ஏன்னா நமக்கு ஒரு சந்தோஷம்தான், நாங்கள் கரெக்டாக தான் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற சேஞ்சஸை ஃபாலோ பண்ணுறோம், அதை நம்ம கரெக்டாக கன்வே பண்ணுறோன்னு உள்ளதுக்கு வந்து ஒரு இது. அப்படின்னா நீங்கள் சிட்டி டிரைவர் இருக்கீங்க, நிறைய ப்ரிடாமினன்ட்லி சிட்டி ஓட்டுறீங்கனாலும் இந்த டிசிஏயை வந்து இப்போ நீங்கள் தாராளம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக சொல்லணும்னா இந்த முதல்ல நம்ம ஸ்மூத் பேசணும், அப்புறம் அந்த பெப்பினஸ் இருக்குது. பெப்பினஸ்னால் லீனியர் பெப்பினஸ். உங்களால் வந்து இப்போ நீங்கள் ஆக்சிலேட் பண்ணிங்கன்னா முன்னாடி சவுண்டு மட்டும்தான் கேட்கும், போகாது. அதான் போகிறது பழைய டிசிஏ. இது பழைய டிசிஏ. இந்த பழைய டிசியையும் இந்த டிசியையும் நம்ம ஓட்டி பார்த்தோன்னா ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். நல்லா தெரியும்னா டே நைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்படி தானே நானே? கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் இந்த சேஸஸும் இந்த ரைடும் காம்ப்ரமைஸே இல்லாத ஒரு ஏரியா அதுதான், வேறு காம்படிஷனும் இல்லாத ஒரு ஏரியா அதுதான். பர்ஃபெக்ட். இப்போ நம்ம வந்து 1.2 3 சிலிண்டர் இல்லை 1.2 4 சிலிண்டர் அந்த கம்பேரிசனுக்கு நம்ம வரல. இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் வந்து 1.2 காப்பா இருக்குது, 1.2ல K12N இருக்குது, Z12E இருக்குது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரெவோட்ரான் இருக்குது, ஐ மீன் இந்த ப்ரீமியம் ஹேஷ்பேக்ஸு இதில். அப்புறம் சிட்ரனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1.2ல வந்து அந்த GDI அவங்களுடைய டைரக்ட் இன்ஜெக்ஷனில் டார்க் கன்வெர்ட்டர் இருக்குது. இதுதான் இந்த பட்ஜெட் ரேஞ்சில் சுற்றுறது. இது ஒவ்வொன்றுடைய ஒரு கைண்ட். இப்போ நான் வந்து இதை கரெக்டாக சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு ரிஃபைன்டான ஏஎம்டியாக வந்து நம்ம இதை ஏஎம்டிக்கு மேலேயே ப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் என்ஜினோடைய அந்த மிட் ரேஞ்சும் அந்த ரிஃபைன்மெண்ட்ஸ்லையும் K12N வந்து கண்டிப்பாக இதை விடைக்கும் கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும், ஃபியூவல் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். ஆனால் இவங்களும் இப்போ காம்படிட்டிவாக வந்திருக்காங்க. காப்பாவும் ஏஎம்டியும் கொஞ்சம் ஸ்லக்கிஷ் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம இந்தியன் டிரைவிங் கண்டிஷனுக்கான அந்த ஒரு ஃபீல் வந்து டார்க் கன்வெர்ட்டர் வித் அந்த 1.2 GDA கொடுக்கும், 110 PS 205 Nm. அதனால் டார்க் வைட் பேண்ட் ஆஃப் டார்க் இருக்கிறதுனால. ஆனால் அந்த காம்படிஷனில் நம்ம சேர்க்காமல் இருந்த ஒரு என்ஜின் இது. நானே எப்படி தானே அந்த லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு என்ஜின் இன்றைக்கி லிஸ்ட்டில் வந்து, அதாவது
கிளாஸில் வந்து டாப்பர்ஸ் கூட கம்பீட் பண்ணுற ஒரு பேக் பெஞ்சர் கதைக்கு இது வந்தாச்சு இப்போது. அதான் சர்ப்ரைஸ். இப்போ இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள். நம்ம வந்து சிட்டியில் ட்ரைவ் பண்ணும்போது டிரான்ஸ்மிஷன் வந்து ஃபஸ்ட் கியருக்கு ஒரு காலம் விழாது. ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் கியரை வந்து ரன்னிங்கில் ஃபஸ்ட்டு விழுந்தால் ஜர்க் வரும்னு சொல்லி இவங்க வந்து டிசிடி மேக்ஸிமம் டிசிடிஸ் ஆகட்டும் எல்லாமே செகண்ட் கியரில் தான் அது ட்ராக்ஷனை இது பண்ணிகிட்ருக்கோம். இது செகண்டில் இருக்குது. அப்போ நம்ம பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் விட்டு எடுக்கும்போது ஒரு சின்ன ஜர்க் இருக்குது. இதுக்கு ஒரு சொல்யூஷனாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பயங்கர ஜர்க் ஃபீல் ஆகுதுன்னா பேடல் போட்டு ஃபஸ்ட்டில் விட்டுக்கிட்டு நீங்கள் பேடலில் மைனஸ் பண்ணி ஃபஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியும், எடுத்து மூவ் பண்ணணும் ஜர்க் இருந்தால் மட்டும். ஆனால் இண்டஸ்ட்ரியில் இதை பற்றி ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் 90% நம்ம மேனுவல் யூஸ் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்கலாக யூஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு தேவைன்னா மட்டும் மேனுவல் யூஸ் பண்ணுறது நல்லது. மேனுவல்னால் பேடல். நம்ம எப்போவுமே பார்த்தோன்னா மார்க்கெட்டில் ஒரு விஷயம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதாவது ஆட்டோ இண்டஸ்ட்ரி ஆகட்டும் எனிதிங் ஆகட்டும், ஒரு ப்ராப்ளத்துக்கு என்ஜினியரிங்கில் எப்போவுமே சொல்யூஷன் இருக்குது. அதுக்கு நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு வேலை பண்ணணும், இல்லைன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடணும், எஃபோர்ட் போடணும்னு சொல்லக்கூடிய விஷயத்தோட அவுட்புட் தான் இது. ஏன்னா ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜினை வந்து டிசிஏயில் சிங்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. அந்த டிசிஏயை வச்சு தான் அந்த அவுட்புட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ இவங்க ஒரு கன்வென்ஷனல் ஸ்டைலுக்கு போகாமல் 7 கியர்ஸ் ஆட் அண்ட் ஈவன் இல்லாமல் ஒரே பிளான்டரி சிஸ்டமில் இந்த டிரான்ஸ்மிஷன் யூனிட்டை இந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடை வச்சு மேக்ஸிமம் அதை பர்ஃபெக்டாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போது இதில் நெகட்டிவ்ஸாக நம்ம சொல்ல போனால் இன்னும் கொஞ்சம் கூட பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியாமல் இவங்க மாட்டினதுக்கு ரீசனே இந்த என்ஜினோட பொட்டன்ஷியல் தான். மேபி ஒரு பெட்டர் என்ஜின் இருந்திருந்தால் இதோடைய அவுட்புட் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இப்போ இந்த DT1 டிரான்ஸ்மிஷன் பற்றி முதல்ல நம்ம பேசணும் பார்த்தீங்களா, ஸ்மால் ஆனால் கம்மியான இருக்கக்கூடிய டார்க்கை எஃபெக்டிவ்லி பண்ண முடியும்னு உள்ளதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் வாங்கலாமான்னு உள்ளதையும் நான் உள்ளே பேசிட்டேன். ரொம்ப நாள் கழித்து வந்து நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு அப்டேட் வந்து இந்த ப்ராடக்ட்டில் இருக்குது. நீங்கள் பெட்ரோல் இன்ஜின் நீங்கள் இந்த டிசியை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். சிட்டி ஸ்பீட்ஸில் வந்து ஒரு சின்ன ஜர்க் உங்களுக்கு ஃபீல் ஆகலாம், அது வந்து பெர்மிசிபிள் வேல்யூவில் தான் இருக்குது. இப்போது SGA டாட்டாக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்றைக்கி வந்து இதுவும் டீசலை நம்ம ட்ரைவ் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதையும் நம்ம ட்ரைவ் பண்ணணும். நீங்கள் டாடா கார்ஸ் பார்க்குறீங்கன்னா அவங்கள நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டோவேகன். டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.